ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம வந்து சண்டே, அதாவது வீக்கெண்ட் எபிசோடில் சாட்டர்டே எபிசோட் சேது சார் தான் பேசுகிறோம். பட் ஆனால் அதில் வந்து ஒன்று மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, கண்டென்ட்டாக இல்லாமல். பார்த்தீங்கன்னா, அருணோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேது சார் வந்து அருணை வந்து கொஸ்டின் பண்ணும்போதும் சரி, அப்புறம் கோவா கேங்கோட அவரை வந்து கனெக்ட் பண்ணி பேசும்போதும் சரி, நீங்கள் அதில் இருக்கீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்போதும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹோஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம வந்து பண்ண மாதிரி தான் தோணுச்சு. ஸோ, அத பத்தி தான் பேசலாம் அப்டின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட்டா சொல்றேன். லைக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் அது மோட்டிவேஷனா இருக்கும். அது வீடியோஸும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம கன்டென்ட்குள்ள போகலாம். இப்போ வந்து அருண வந்து 2 இடத்துல வந்து அவர் எழுந்து கொஸ்டின் பண்ணாரு. அதாவது பேசணும் அப்படிங்கிற மாரி. அதாவது 2 நாளா நடந்த டாஸ்க்ல வந்து உங்களுக்கான விமர்சனத்த எடுத்து வைங்க அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரா கேட்டு வந்தாங்க. அப்ப பவித்ரா ஒண்ணு சொன்னாங்க, தீபக் ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் கிட்ட கேட்கும்போது அவர் அகைன் மீண்டும் மீண்டும் மஞ்சரியாங்கிற மாரி மஞ்சரிய தாக்குற மாரியே பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு அப்போ வந்து பவித்ரா வந்து சொல்றாங்க, மஞ்சரி வந்து அது வந்து பண்ணது வந்து அவங்கள பார்க்கவே பயமா இருந்தது. அப்படி இருந்தது. அப்புறம் சௌந்தர்யா அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா ஒண்ணுமே பண்ணல. அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து தீபக் வந்து சொன்னாரு, இது வந்து என்ன சொல்றது, ஒரு டாஸ்க்கா பார்த்தத விட, அ இது இது வந்து அ நெக்ஸ்ட் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னாருன்னா, அதான் அத வந்து இந்த மாரி வந்து ரூல்ஸ் குடுத்துட்டாங்க. அதுக்குள்ள வந்து என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க அப்படிங்கிற மாரி குடுத்துட்டாங்க. அத ஸ்கேல் பண்ணி எந்த லெவல் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எப்படி பண்ணியிருக்கணும் நீங்க எதிர்பார்க்க எப்படி பண்ணியிருக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னும்போது, இறங்கி அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. ஸோ வந்து அந்த டாஸ்க்குன்னு இப்படி வந்ததுக்கப்புறம் அத ஒரு டாஸ்க்கா நெனச்சு கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். அதில ஃபுல்லா இன்வால்வ்மென்ட் காட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. ஆனா அத பண்ணவே இல்ல. செகண்ட் செட் ஆஃப் டெவில்ஸ் வந்து பண்ணும்போது அத பண்ணல அப்படிங்கிற மாரி ஒரு அந்த கேம்ல வந்து அந்த இம்பாக்ட்டே ஏற்படுத்தல அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. இப்ப அருண் கிட்ட எழுந்து கேட்கும்போது, எல்லாரும் அத பொதுவான கருத்தோ, இல்ல அந்த 2 நாள்ல அவங்களுக்கு பர்சனலா ஃபீல் பண்ணதோ அப்படி ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னும்போது, இவரு மஞ்சரி அட்டாக் பண்றதே ஒண்ணா வச்சுட்டு இருக்காரு அருணு. ஸோ அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சார் ப்ரோவோக் பண்றது அப்படிங்கிறது ஒருத்தவங்க மைண்டுக்குள்ள போய் அவங்களோட வீக்னஸ வந்து ட்ரிகர் பண்றது அப்படிங்கிற மாரி ஒண்ணு ஆரம்பிச்சு, திருப்பி வந்து விஜய் சொல்றாரு, உங்களுக்கு நான் கேட்டது புரிஞ்சுதா இல்லையா? இது மாரி டக்குன்னு பதில் சொல்லுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார் அப்படின்னும்போது, அப்ப திருப்பியுமே வந்து இல்ல சார் அது ஓகே அப்படி புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு கொஸ்டின் புரிஞ்சுதா இல்லையா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது வேண்டாம் எனக்கு டாஸ்க் முடிஞ்சு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ நீங்க வந்து நான் கேட்டதுக்கு ஏத்த மாரி பதில் சொல்லுங்க. சுத்தி விடாதீங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்றாரு. இல்லன்னா அவர் மஞ்சரிய தான் மீன் பண்ணாரு அப்படிங்கிறத இவரு ஸ்டாப் பண்ணிட்டு, நான் கேட்க வர்றது அது இல்ல. டு த பாயிண்ட் வாங்க அப்படிங்கிற மாரி உங்க பெர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இல்ல. எனக்கு டாஸ்க்க பத்தின விஷயம் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்ல வராரு. அப்போ வந்துட்டு இல்ல சார் ப்ரோக்கன்றது ஒரு ஆர்ட் சார். அது வந்து அதான் உங்களுக்கு நல்லா வருமே அதானே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவரு ஒரு மாரி அந்த ஃபேஸ் டக்குன்னு மாறிடுது அருணுக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி அவர் அத எதிர்பார்க்கல. இவரு என்ன சொன்னார்ன்னா, இன்னைக்கு வந்து என்ன நெனச்சிருப்பாருன்னா அருண் எனக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு வீக்கெண்ட்ல வந்து நம்மள நல்லா பாராட்டுவாங்க. அது டாஸ்க்கா குடுத்தா கூட நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா வந்து பிக் பாஸ் ரூல்ஸ மீறி நீங்க வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் கேம இப்படிதான் ஆடணும், இப்படி ஆடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வச்சு ரொம்பவே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா நடந்துக்கிட்டீங்க அருண் அப்படின்னு சொல்லி சேது சார் பாராட்டுவாரோன்னு நெனச்சிருப்பார் போல. அதனால தான் அந்த ப்ரோவோக்க பத்தி அவ்ளோ எக்ஸ்ப்ளனேஷன், அவ்ளோ டெஃபினிஷன் குடுத்து ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஆனா அது உங்களுக்கு நல்லா வரும்ல அருண் அப்படின்ற மாரி ப ப என்ன சொல்றது? சேது சார் அடிச்ச அந்த அ க அந்த குடுத்த அந்த கவுண்டர்ல இவருக்கு ஒண்ணுமே என்ன சொல்றது? பா முத்துன்னு இவரு முத்துவ சொன்னாரு. இப்ப பா அருண் தான் ஆயிட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்றது? அப்படின்னு வருமே ஒரு வடிவேல் காமெடி. அப்படியான மாரி தான் இருந்தாரு டக்குன்னு. சேது சார் அப்படி சொன்ன உடனே, அதுக்கப்புறம் இல்ல அருண் அது நான் தப்பாலாம் சொல்லல. உங்கள பாராட்டுறேன். அப்பன்னா நீங்க அந்த டாஸ்க் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்ல ப்ரோவோக் பண்ணி அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. ஆனா அவரு சொல்ல வந்தது என்னன்னா, அப்படி ப்ரோவோக் பண்ணி மஞ்சரி வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு தான் அவரு சொல்ல வராரு. எல்லாரோட மைண்டையும் வந்து வீக் ஆக்கி அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவரு வந்து சேது சார் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அதாவது இவரு மஞ்சரி அட்டாக் பண்றாருன்றத புரிஞ்சுகிட்டு, அத வந்து நான் கேட்டது வேற கேள்வி. நீங்க எங்கேயோ போறீங்க அப்படிங்கிற மாரி வந்துட்டு, தீபக் சார் உங்களுக்கு புரிஞ்சதுல நான் கேட்டது அப்படின்னும்போது, புரிஞ்சுதுன்னா அப்ப அவருக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீபக் வந்து சொல்றாரு, அதாவது உன்கிட்ட கத்திய குடுத்துட்டு, குத்தணும் அப்படிங்கிற மாரி ஒரு டாஸ்க் குடுத்தா, நீ வந்து அத தடவிட்டு இருக்க. அப்படிங்கிற மாரி சொல்ல வராருன்னு அப்படியே பாயிண்ட் அடிச்சுடுது. இதுல வார்த்தைய ட்விஸ்ட் பண்றது தீபக் சாருக்கு சொல்லிக் குடுக்கணும். இதான் சான்ஸ்ன்னு சொல்லி அதுவும் கிளாஸ் எடுக்க தீபக் சாருக்கு சொல்லிக் குடுக்கவே வேணாம். ஒரு ₹10க்கு கிளாஸ் எடுக்க சொன்னா ₹1000க்கு எடுப்பாரு. இப்ப அத சேது சாரே சொல்றாரு, ஆடியன்ஸ் கிட்ட வந்து வீக்கெண்ட்ல அது ரீச் கிடைக்கிற பட்சத்துல இன்னும் அடிச்சு விளையாட தானே செய்வாரு. சிக்ஸர் அடிச்சாரு செம்மையா கிடைச்ச பால்ல தீபக் சாரு. அப்போ வந்து அது அருண் வந்து பல்ப் வாங்குன மூமெண்ட்ஸா தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படிதான் ஆட சொன்னாங்க உங்கள? அப்படின்ற பட்சத்தில அப்படி கேட்குறாங்க. இல்ல சார், அப்படி பார்த்தா வந்து ஆனந்தி நல்லா பண்ணாங்க சார்." அப்படின்னும்போது, "நான் வந்து உங்கள வந்து குட் புக்ஸ்ல சொல்ல பாராட்ட சொல்லல." அப்படிங்கிற மாரி திருப்பி சொல்றாரு. அப்ப வந்து அப்போ வந்து சேது சார் திருப்பி திருப்பி கொஸ்டின் பண்ணவும், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறதுல ஒரு லுக் அதாவது தீபக் சார வேற விட்டு கிளாஸ் எடுக்க சொல்ட்டாரு. அதாவது கத்தி வச்சு குத்த சொன்னா, "நீங்க தடவுனீங்கன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிறாரு அருண் கிட்ட. அதாவது இந்த பதிலையாச்சும் சொல்லு, நான் உனக்கு பதிலே சொல்லி தரேன், இதையாச்சும் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லி, அவர் பல்ப் வாங்குன மூமெண்ட்லாம் பார்த்தா அப்படி இருந்தது அருணுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் ஒண்ணு சொல்ல வந்தா, அவர் ஒரு விஷயத்த எடுத்து வச்சு அட்ரஸ் பண்ணலான்னு வந்தா, ஆனா அந்த விஷயம் வேற மாதிரி தான் வந்து புரிஞ்சிருக்காங்க. ஜனங்க வந்து அந்த டாஸ்க்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது, இந்த இடத்துல வந்து மஞ்சரிய சொல்றத விட்டுட்டு, நீங்க உங்களோடது ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னும்போது, அது ப்ரோவோக் பண்ணி அந்த கேம் ஆடினேன் சார். ஆனா அவங்க யாரும் சரியா ஆடலன்னா, அப்படி யாரா 2 பேர சொல்லுங்க அப்படின்னும்போது, விஷால சொல்றாரு. விஷால் வந்து ஏஞ்சலாவே இருந்துட்டார் சார். சரியாவே பண்ணல அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து அவருமே இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும்போது, ரஞ்சித் தான் 60 டேஸா அந்த வீட்ல ஏஞ்சலாவே இருக்காரு. அப்படிங்கிற மாரி ரஞ்சித்தையும் சேது சார் கலாய்ச்சி விட்டுட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து, விஷால சொன்னதும் சரி, ரஞ்சித்த சொன்னதும் சரி, அருண் சொல்லிடுறாரு. ஓகே. அது அதோட ஆயிடுது. அதுக்கப்புறம் கோவா கேங்க பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அருண இன்வால்வ் பண்ணாம எப்படி கோவா கேங் அப்படிங்கிற பட்சத்தில 5 பேர் உட்காருங்க கோவா கேங் 5 பேர் அப்படின்னும்போது, ஏன் அருண் இதுல இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, அருண் எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா நம்மள வலிக்கிறாங்க அப்படின்ற மாரி திருப்பி அந்த இடத்துலயுமே நல்ல முழிக்கிறாரு அருணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இல்ல சார் நான் வந்துட்டு என்ன சொல்றது? அப்போ வந்து "அருண் நீங்க அதில இருக்கீங்கல்ல அருண்?" அப்படின்னு கேட்பாங்க. "நீங்க அதில சேர்ந்தீங்கல்ல அருண்னா?" "இல்ல சார்." "எப்போ சார்?" அப்படிங்கிற மாரி இன்னோனே, "இல்ல சார் நீங்க குரூப்பா கட்டி புடிச்சு குதிச்சிட்டு இருந்தீங்களே சார்." அப்படின்னு சொல்லி அத பண்ணியே காட்டுவாரு சேது சார். அந்த இடத்துல டக்குன்னு ஒரு மொறைப்பாரு அருணு. இத வந்து சேது சாரும் கவனிச்சிருவாரு. மொறைச்சிட்டு அப்படியே ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாரி அந்த மாரி பண்ணோனே, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கட்டு கூட வந்திருக்கும். அந்த எடிட்டர் வந்து அத கட் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்கு வந்து அது பிரேக்கா காட்டல. பட் ஆனா அந்த ஷாட் கட் ஆன மாரி மேபி அதுக்கப்புறம் டீம் உள்ள போய் பேசியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்டா வந்து ஹோஸ்ட்ட வந்து அருண் வந்து ட்ரீட் பண்ணாரு. ஒரு பக்கம் விஷால் என்னாடான்னா, இது புஷ்பா படத்துல வர மாரி அந்த ஷோல்டர் தூக்கி 2 மணி நேரத்துல பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் தேங்க் யூ சொல்ற விதம்லாம் ஒரு மாரி பண்ணியிருப்பாரு. இப்ப அருணுமே வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்த அப்புறம் 2, 3 இடத்துல அவரோடதுமே பிஹேவியர் அப்படிதான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு அது அப்பட்டமா தெரியும். அப்போ வந்துட்டு அ வந்து இது மாரி வந்து அது டக்குன்னு ஒரு மொறச்சுட்டு, "என்ன சார் நீங்க அப்படி உட்கார சொல்றீங்களா சார்? என்ன அங்க போய் உட்கார சொல்றீங்களா சார்ன்னு?" இவ்ளோ நாள் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்து மார்க் பண்ணிட்டு, கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணி, "நான் அத சொன்னேன், சொல்லல. நீங்க தான் அப்படி சொன்னீங்க, ப்ரோவோக் பண்ணீங்க, ப்ரொஜெக்ஷன் பண்றீங்க." அப்படிலாம் சொன்ன அருண் வந்து, இப்போ ஹோஸ்ட் கிட்டயுமே அந்த ப்ளேவ பண்ண மாரி தான் இருந்தது. "நீங்க ஹக் பண்ணி இப்படிலாம் குதிச்சிட்டு இருந்தீங்களே சார், டான்ஸ்லாம் ஆடிட்டு சார்." அப்படின்னு சொல்லி சேது சார் சொல்லி அத பண்ணி காட்டுனோனே, அந்த மொறச்சுட்டு உடனே, இப்போ என்ன என்ன அந்த பக்கம் போய் உட்கார சொல்றீங்களா சார்ன்னு?" வந்து ஹோஸ்ட்டே பார்த்து கேட்ட அந்த கேள்விலாம், இப்போ வந்து நான் அதுல இல்ல. ஆனா நீங்க உட்கார சொன்னீங்கன்னா, நான் உட்கார்றேன். அது சேது சார் தான் சொன்னாருன்னு சொல்லிடலான்னு அங்கேயுமே ப்ளேம் ஷிஃப்ட் வந்து ஹோஸ்ட்டே பண்ண விதத்த நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் டப்பா அருணோட வேலை. இதத்தான் அவர் முதல்லருந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றத மாத்தி மாத்தி சொல்றதோ, பொய் சொல்றதோ, மார்க் பண்ணிட்டு அது இல்ல, அது பெர்சனல் அட்டாக் பண்ணல, நான் டிஸ்மிசிவா பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் இனி ஹோஸ்ட் கிட்டயே அவர் பண்ணத பார்க்க முடிஞ்சது. ஸோ வந்து என்ன சொல்றது, ஒரு கேம்க்காக ஆடுறோம் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஆடினாலும், அவங்களோட சுயரூபம்னு வர இடத்துல, அத வந்து எல்லா இடத்துலயும் மறைச்சுலாம் வைக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அது வரதான் செய்யணும் போது, இதுதான் அருணோட பிஹேவியராவே இருக்கு. ஒரு ஹோஸ்ட் கிட்ட எப்படி வந்து ஜென்யூனா நடந்துக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும். அது ஒரு கேம் ஷோ. என்னதான் இருந்தாலும் கேம் ஷோ அப்படிங்கிற பட்சத்தில ஹோஸ்ட் வந்து அத கேட்கிறாரு, ஒரு கொஸ்டின் அட்ரஸ் பண்றாருன்னா, நம்ம டக்குன்னு ஒரு மொறச்சாலும் சோஷியல் மீடியால வரும். இல்லன்னா வந்து அவர் கேட்கிற கேள்விக்கு ஜென்யூனா பதில் சொல்லணும். இல்ல தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அத விட்டுட்டு அவர் கேட்கறத அவர்கிட்டயே ப்ளேம் ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த அவர் ஃப்ரெண்டா இருக்காரே மேனஸ் ராஜா, தீபக்லாம் சொல்லிக் குடுக்கலையா என்னன்னு தெரியல. மேபி இந்த இதுக்கு வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் சொல்லிக் குடுப்பாரோ என்னவோ தெரியல. அருண் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு மேபி சொல்லுவாரோ என்னமோ தெரியல. நைட்டு திருட்டு கும்பல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்துல வந்து நைட்டு வந்து அந்த பால் சாதம்லாம் சாப்பிடும்போது கூட சொல்லிக் குடுத்துருந்தா, மேபி இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல அருண் வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் வாங்கியிருக்க மாட்டாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அருண் ரோஸ்ட் வாங்கும்போது அந்த சீன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபக் கிட்ட தான் கேமரா போயிருக்கும். எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. தீபக் வந்து இப்படி வச்சுட்டு ஒரு மாரிலாம் பண்ணியிருப்பாரு. அதாவது இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாரி கண்டிப்பா வந்து வீக்கெண்ட் முடிஞ்சோனே உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பாருன்னு நெனைக்கிறேன் அருணுக்கு. இத முன்னாடியே மேபி எடுத்திருந்தா அருண் ரோஸ்ட் வாங்காம தப்பிச்சுப்பார்ல தீபக். "ஏன் பண்ணல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க?" அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ரொம்பவே வந்து தீபக் சார் ஃபீல் பண்ண மாரி தான் இருந்தது. அப்போ வந்து இந்த மாரி பண்ற பட்சத்தில, இந்த மாரி வந்து ஹோஸ்ட் வந்து பப்ளிக்கா, ஓப்பனா நம்ம ஆடியன்ஸ்க்கே புரியிற லெவல்ல அது நடக்குதுன்னும்போது, இந்த விஷயத்துக்குலாம் வந்து ரெட் கார்டு குடுக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாவது குடுத்து ஹோஸ்ட்ட நீங்க இப்படி ட்ரீட் இதே கமல் சார் அந்த இடத்துல இருந்தா, அருண் அப்படி பண்ணியிருப்பாரான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. விஷால் அப்படி பண்ணுவாரான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இத நான் ஸ்டார்ட்டிங்லயே வீடியோஸ் போட்டிருப்பேன். ஹோஸ்ட்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா? அப்படிங்கிற மாரி அருண் பண்றதாகட்டும், விஷால் பண்றதாகட்டும், ஸ்டார்ட்டிங்லயே நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பேன்.
வீடியோஸும் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து அப்பவே சொன்னாலுமே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குமான்னு பார்த்தா, இருக்க இருக்க இவங்க வந்து ஹோஸ்ட்ட வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாரி தான் எடுத்துக்கிறாங்களோ! அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தோணுது. இத டீம் வந்து இத கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ரெட் கார்ட் குடுத்து இப்படி பண்ணேன். ஏன்னா, டக்குன்னு வந்து சேது சார் அத அட்ரஸ் பண்ணிட்டு கேட்குறாரு. "என்ன அருண் மொறச்சீங்களா? மொறைக்கிறீங்களா?" அப்படின்ன மாரி. "இல்ல சார், இல்ல சார்" அப்படின்னாலுமே ரியாக்ஷன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ரியாக்ஷன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ரியாக்ஷன் ஷாட்டுன்னு ஒண்ணு எடுப்பாங்கல்ல. அது உங்களுக்கு தெரியும்ல அருண். அதாவது என்ன சொல்றது? அந்த முறைக்கிறது கூட இப்போ வந்து வேர்ட்ஸா சொல்லல அப்டின்னாலுமே, வார்த்தைகள்ல வந்து அந்த ரியாக்ஷன் அது நம்ம சினிமாலலாம் நம்ம பார்ப்போம். அதுங்க எதுவுமே அங்க வேர்ட்ஸே இருக்காது. பட் ஆனா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அது ஃபீல் ஆகும். அந்த கோவமோ, ஆத்திரமோ, அது பழி வாங்குறதோ, அந்த கண்லயே அது தெரியும் அப்டிங்கிற பட்சத்துல, அந்த ரியாக்ஷன் ஷாட் பத்தினா உங்களுக்கு தெரியும்ல அருண். அப்டி இருக்கிற பட்சத்துல எனக்கு தெரியாதா? அப்டிங்கிற மாரி சேது சார் அந்த இடத்துல வந்து நல்லாவே நோஸ் கட் பண்ணாரு. இருந்தாலும் அவருக்கான வந்து மரியாதைய அந்த இடத்துல அருண் குடுக்கலன்றது தான் என்னோடது. என்ன சொல்றது? இது வந்து டீம் வந்து கேட்டிருக்கணும். இல்ல ஒரு ரெட் கார்டாவது குடுத்துருக்கணும். ஏன் குடுக்கல? இவங்கலாம் இந்த அளவுக்கு முதல்ல விஷால் பண்ணும்போது அத பண்ணியிருக்கணும். இல்ல கன்டினியூஸா அது நடக்குதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல அத வார்ன் பண்ணியிருக்கணும் டீம். இன்னைக்காச்சும் அத பண்ணியிருக்கலாம் அப்படின்ற பட்சத்துல, இன்னைக்கும் அத பண்ணல அப்படின்னும்போது, ஹோஸ்ட்க்கு அங்க ரெஸ்பெக்ட்டே இல்ல. அவங்க ஹோஸ்ட்க்கே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னும்போது, ஒரு விஷயத்த ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணும்போது, அது எப்படி உங்க ஒரு ஒரு பயத்தோடயோ, ஒரு ஹெசிடேஷனோடயோ ஹோஸ்ட் கேட்பாரு. அவர்கிட்ட இந்த பதில் சொல்லணும். இல்ல இந்த விஷயம் இது வந்தா இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா இஷ்டத்துக்கு அவர் கேட்க போறாருன்னு நம்மளுக்கு தோணுனத சொல்லலாம். இல்ல நம்மளுக்கு அது புடிக்கலன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி பாடி லாங்குவேஜ் காட்டிடலாம். அப்படின்ற மாரி நடந்துக்கிறதுலாம் எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் ஷோல, ரியாலிட்டி ஷோல இத வந்து டீம் அக்செப்ட் பண்றாங்க. இல்ல வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க மாட்றாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது கேட்டப்புறம், "நீங்க தான் வாலண்டியரா போய் சேர்ந்தீங்களா?" அப்படின்னும்போது, "இல்ல அப்படிலாம் இல்ல சார்." அப்படிங்கிற மாரிலாம் சொன்னோனே, "அப்ப ஜாக்லின் நீங்க சொல்லுங்க. அவரு வந்து பண்ணும்போது நீங்களா இருந்தீங்கல்ல?" அப்படின்னும்போது, ஜாக்லின் சொல்லுவாங்க, "இல்ல சார், அவரு வந்து ஒரு கெஸ்ட் மாரி, அதாவது அப்பப்போ வந்துட்டு போவாரு. கெஸ்ட் ரோல் மாரி அப்பப்போ வந்து போவாரு." அப்படிங்கிற மாரி சொல்வாரு. அப்போ நான், "ஆமா சார், அப்ப வந்து அவரு சொல்லலையா? உங்க டீம்ல சேர ஆசையா இருக்கா?" அப்படின்னு சொல்லலையா? "உங்க டீம்ல ஒரு மெம்பர் ஆகணும்னு அவர் சொல்லலையா?" அப்படின்னும்போது, அருண் சொல்வாரு, "இல்ல சார், ஜாக்லின் கூட வந்து நான் அப்படிலாம் சொல்லல சார். உங்க டீம் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. கோவா கேங் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு தான் சொன்னேன். நான் மெம்பர் ஆகணும் அப்படிலாம் சொல்லவே இல்லையே சார்." அப்படின்னும்போது, ஜாக்லின் திருப்பி வந்து சுத்தி விடுவாங்க. ஜாக்லின் கிட்ட கேட்டப்போ வந்து, இல்ல சார் அப்படி இல்ல. அதாவது அப்பப்போ வந்துட்டு போவார் சார்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "என்ன ஜாக்லின் திருப்பி திருப்பி இப்படியே பண்றீங்கன்னு?" சொல்லி சௌந்தர்யாவ எழுப்பி கேட்பார். சௌந்தர்யா, "ஆமா சார் சொன்னாரு சார். உங்க கேங்ல சேர எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு சார்." அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது குடுப்பாரு. "இல்ல சார், ஜாக்லினும் நானும் போன வாரம் கிச்சன்ல வேலை செஞ்சோம். கிச்சன் இன்சார்ஜ் தான் நான் சொன்னாலுமே, 2 பேரும் வேலை செய்யும்போது ஒரு ஒரு இன்வால்வ்மென்ட் இருந்தது சார். 2 பேருமே கொஞ்சம் பேசுறது, செய்யறதுன்னு 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி இருந்ததுனால, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நான் ஜாக்லின் அந்த கேங்ல இருக்கிறதுனால போனே தவிர, மத்தபடி ஐ அம் நாட் பிலாங் டு தெம்." அப்படிங்கிற மாரி அந்த அது அந்த அந்த கேங்ல வந்து நான் வந்து அதுல இல்ல சார் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அருண் வந்து நானும் உங்க கேங்ல மெம்பரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத சௌந்தர்யா அந்த இடத்துல போட்டு ஓப்பனா சொல்லிருவாங்க. ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஹோஸ்ட்டுக்கான ரெஸ்பெக்ட்ட சுத்தமா அருண் நேத்து குடுக்கல. அத ஹோஸ்ட்டுமே டைரக்ட்டாவே அத கேட்டுட்டாரு. இருந்தாலும் இத நான் இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன்னு சமாளிச்சாரு. பட் ஆனா இது வந்து வன்மையா வந்துட்டு கண்டிக்கணும். பிபி டீம் இல்ல விஜய் டிவி ஏதோ ஒண்ணு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட்டா இருக்கு. இது இப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படின்ற பட்சத்தில அப்படிப்பட்ட ஆளுங்கள நீங்க வெளியிலயும் எடுக்க மாட்றீங்க. உள்ளயே ஒரு வார்னிங் குடுக்க மாட்றீங்க. அப்ப அவர் வாரம் ஹோஸ்ட் பண்ணும்போது அவருக்கான ரெஸ்பெக்ட் அங்க இல்லன்ற பட்சத்தில அந்த ஷோ வந்து எப்படி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து அவர் கேள்வி கேட்கறதுக்கோ, பண்றதுக்கோ முடியும் அப்படிங்கிற மாரி தான் என்னோட கொஸ்டின் இருக்கு. இன்னுமே இது டைட்டில் வின்னருக்கானது வந்து இன்னும் ஒரு 4 ஆர் 5 வீக்ஸ் தான் இருக்குன்னும்போது, நெறைய சைக்காலஜிக்கல் டாஸ்க் வரும். கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவர் ஸ்ட்ராங்கா கேட்க வேண்டியதா இருக்கும். நெறைய இஷ்யூஸ வந்து அவர் ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னும்போது, இவங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படியே ஹோஸ்ட்ட ட்ரீட் பண்ணாங்கன்னா, அவர் சொல்ற வார்த்தைகள்ல இவங்க எப்படி வந்து அத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் அங்க இருக்கு. ஸோ வந்து இது வந்து டீம் வந்து பார்த்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு கைஸ். அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாச்சும் குடுத்து வார்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே கைஸ். தேங்க் யூ.